அது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். பட் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் டைம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகணும்னு சொல்லி எனக்குமே உண்மையாக சொல்லப்போனால் ஆசையாக இருந்தது. பர்சனலாக சொல்கிறேன். பட் ஃப்ரெண்டாக தான் நாங்கள் இருந்தோம். பட் எனக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு காதல் இருந்துச்சு. அந்த காதலை விட்டுட்டு என்னால் அப்படி போக முடியாதுல்ல, அது ரொம்ப தவறாக இருக்கும். ரொம்ப பயம் இருந்துச்சு, ரொம்ப 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 பயமாக இருந்துச்சு. மென்டலியாக ப்ரிப்பேர் ஆகிறது தான் ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது, ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் லுக் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் பண்ணவே இல்லை. கடைசியில் பார்த்தா அவரே ஹீரோவாக பண்ணுறேன்னு சொல்லி நம்மளை அடிச்சு துரத்திட்டாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்களுக்கு லைஃப்பில் இடமே கொடுக்கக்கூடாது. தெரியாமல் நான் கொடுத்துருந்துருப்பேன் லைஃப்பில் முன்னாடி. ஆனால் பட்டு ரொம்ப இதானதுனால அது வாய்ப்பே கிடையாது. செய்யாத தவிர எப்படி ஒரு சிஸ்டமாக பண்ணிவிட்டு இதை கார்னர் பண்ணுது, அதை வந்து ஒரு லைஃப் ஸ்டோரியாக ஒரு ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டு அதை இதை உள்ளே வச்சு அது அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்கோம். சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் இதனுடைய மூலக்கருவாக இருக்கும். இப்போ கொடுத்துக்கிறது இதான் வே. அதனால் இப்படி ஜம்ப் பண்ணி ஓடணும். ஜம்ப் பண்ணது பைக் மேலே ஜம்ப் பண்ணிட்டார். அவரும் ரன்னிங்கில் இருக்கார், இவரும் ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துட்டார். கீழே வந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதாவது என்ன ஆல்ரெடி அவருக்கு வந்து கொஞ்சம் பேக்கில் பெயினாக இருக்குது, பைக்கில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அவருடைய இதில். அப்போது இதுக்கப்புறம் என்ன ஷூட்டிங் நடக்கணும்னு ஒரு பயம். அடப்பாங்களா, என்னடா இப்படி விட்டீங்களா பைக்கு, பார்க்க மாட்டீங்களா? அதுக்கப்புறத்துலேருந்து எங்கே ஓட சொன்னாலும் இருங்க, ஏதாவது வண்டி வருதா கரெக்டாக பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்கன்னு ஒரு டபுள் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம அதை ஆரம்பிக்கிறது. ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐபிஎல் வந்துட்டு நவம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. நாங்கள் வந்து ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரெய்லர் பார்த்தோம் சார், பயங்கரமாக இருந்துச்சு. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்ட் இவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம், அண்ட் ப்ரொடியூசருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். அப்படிங்கிறப்போ சரி, இந்த ஃபர்ஸ்ட் படம் மியூசிக் டைரக்டர் சார் அவருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தான். எப்படி எங்க கூட இந்த மாதிரி நிறைய காமெடிஸ் நாங்கள் படத்துக்குள்ள எதிர்பார்க்கலாமா? இல்லை, ஃபுல்லாக சீரியஸாக தான் நீங்கள் பார்க்க முடியும். பட் இருந்தாலும் இது ஒரு கிரைம் த்ரில்லர்ல பேஸு, அதனால உங்களுக்கு அந்த ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது பேஸ் உள்ளேயும் ஃபன் நல்லா இருக்கும். அப்படியா? ரொம்ப நல்லா. நீங்க வர சீன்லாம் ஃபன் இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர ஃபன் இருக்கும். சரி, ஓகே சார். இப்போ இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்னு சொன்னனால வந்துட்டு எந்த மாதிரியான இன்சிடென்ட் வச்சு நீங்க இந்த படம் பண்ணீங்க? என்ன நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி தியேட்டருக்கு வரலாம்? இல்லை, இது ஒரு சாதாரண மனிதன் அடுத்தடுத்து நோக்கி நகரத்துக்கு முயலும்போது ஒரு சிஸ்டம் எப்படி அவரை கார்னர் பண்ணுது, செய்யாத தவிர எப்படி ஒரு சிஸ்டமாக பண்ணிவிட்டு இதை கார்னர் பண்ணுது, அதை வந்து ஒரு லைஃப் ஸ்டோரியாக ஒரு ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டு அதை இதை உள்ளே வச்சு அது அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்கோம். சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் இதனுடைய மூலக்கருவாக இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி மஞ்சள் வீரன் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. திருப்பி ஓகே நம்மளை படத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது ஐயோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பயம் இருந்துச்சா உள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி? ரொம்ப பயம் இருந்துச்சு, ரொம்ப 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 பயமாக இருந்துச்சு. மென்டலியாக ப்ரிப்பேர் ஆகிறது தான் ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது, ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் லுக் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் பண்ணவே இல்லை. கடைசியில் பார்த்தா அவரே ஹீரோவாக பண்ணுறேன்னு சொல்லி நம்மளை அடிச்சு துரத்திட்டாங்க. நம்மகிட்ட சொல்லியிருந்தாலும் நல்லா இருங்கப்பான்னு தான் சொல்லியிருக்க போகிறோம். அந்த மாதிரி இங்கேயும் நடக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். பட் அந்த மாதிரி ஸ்டார்டிங் அந்த ஒரு ஃபியர் ரொம்ப இருந்தது. அதனால தான் நிறைய கேள்விகள் கேட்டோம். அப்போ வந்து என்னப்பா இவ்வளோ கேள்விகள்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாங்கின அடி அப்படின்னு சொல்லி சொன்னோம். நல்லபடியாக வந்து பார்த்துட்டுன்னா ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், டீசர், ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி படம் வர 28 வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படம் வேகமாக எடுத்து முடிச்சு நல்லபடியாக வந்து பார்த்தா குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் நவம்பர் 28 வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து ப்ரொடியூசர் சார், டேரக்டர் சார்ஸ் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லலாம். சூப்பர் சூப்பர். இப்போ அதே மாதிரி மஞ்சள் வீரன் உங்கள் முதல் படமாக வர வேண்டியது, பட் ஐபிஎல் தான் முதல் படமாக வந்திருக்குங்கிறப்போ இப்போ எப்படி இருக்கு? ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு இருக்கா, இல்லை அப்பா தப்பிச்சிட்டோமேன்னு இருக்கா உங்கள் மைண்ட் செட்? இப்போ என்ன அவர் மிஸ் பண்ணிட்டார்? அவர் சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அவர் தரித்திரத்தில் தான் இடம் பிடிக்க வேண்டும் என்று சென்று விட்டார். அவ்வளோதான். ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ கமிங் டு மியூசிக் டைரக்டர் சார், இப்போ வந்துட்டு இது கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிறனால பிஜிஎம்லாம் பயங்கரமாக ஸ்கோர் பண்ண வேண்டியது இருக்கும். ட்ரெய்லர்லேயே வந்துட்டு ஒரு பிஜிஎம் பயங்கரமாக இருந்துச்சு, அந்த கடைசி இந்த ஒரு பைக் ஓட்டுற சீன்லலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த பிஜிஎம் கூஸ் பம்ப் எஃபெக்ட்ஸ்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலாமா? எப்படி இருந்துச்சு? லாஸ்ட் 20 minutes ஆஃப் த ஃபிலிம், 20 minutes ஆஃப் த ஃபிலிம் வந்து ஆமாம் கிளைமேக்ஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் எனிபடி வில் கெட் அப் ஃப்ரம் தேர் சீட்ஸ். கோர்ட் ரூம் ஒன்று இருக்கும், இங்கே வந்து ஃபுல் பைக் சேஸ் ஒன்று போயிட்டு இருக்கும். கோர்ட் ரூம் வந்து பயங்கர சைலண்ட், இங்கே வந்து ஃபுல் பரபரப்பு. ஸோ இந்த எனர்ஜி வந்து ட்ராப் ஆகாமல் கொண்டு போகணும்.
கோர்ட் ரூம்ல கத்த முடியாது, கத்துனா கேவல் எடுத்து அடிச்சு சைலன்ஸ்ன்றுவாங்க. இங்கே கத்தாம பைக் ஓட்டவே முடியாது. ஸோ டூ கான்ட்ராஸ்டிங் சீன்ஸ் மியூசிக்கலாக தான் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ண முடியும். கலர் டோன் வேற இருக்கும், டயலாக் டெலிவரி வேற இருக்கும், பேசிங் வேற இருக்கும். பட் மியூசிக் ஹேஸ் டு கனெக்ட் போத் தி எமோஷன்ஸ். இங்கே வந்து வாழ்வா சாவா அப்படின்னு இருக்கிற நேரத்தில் இந்த பக்கம் இவருக்கு பைக்கில் வாழ்வா சாவா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி 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 ஃபன்னு தான் சொல்லுவேன். சேலஞ்சிங்ன்றது இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சேலஞ்ச் எதிர்பார்ப்போம். பட் அதை சேலஞ்சாக பார்த்து இருக்கிறதோட அதை ஃபன்னாக எடுத்துட்டா வந்து அதுதான். அதனால தான் அந்த ட்ரெய்லரில் வந்து we were able to give out that. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, யாரை நினச்சிட்டு இந்த மியூசிக்லாம் போடுங்க, யாரை நினைக்கணும், சீனை பார்த்தா மியூசிக் போட வரும். ஸோ அப்படி தான் போட்டது. ஓகே ஓகே சூப்பர் கிரேட். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்துட்டு புது மாப்பிள்ளையாக கல்யாணம்லாம் ஆகி வந்திருக்கீங்க. ஸோ எப்படி போகுது கல்யாண வாழ்க்கை? சூப்பராக போகுது. சூப்பராக போகுது. ஓகே. ஸோ எப்படி உங்கள் லவ் ஸ்டோரி வந்துட்டு எத்தனை வருஷம் காதல் இது? 4 years. 4 years. ஆனால் நடுவில் நாங்கள் 4.5 years. நடுவில் நாங்கள் வேற மாதிரிலாம் அரசல் பொரசலாக ரூமர்ஸ் கேள்விப்பட்டோமே. அரசல் பொரசலாக ஆசைப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் நடந்துருமா? எனக்கும் தான் ஆசை, அதெல்லாம் நடந்துருமா? இல்லை, அது ரூமர் தான். பட் உண்மையை சொல்லப்போனால் எனக்குமே அதில் ஒரு ஆசை இருந்தது. பட் இது வந்து அது ரியாலிட்டியில் நடக்காதில்ல. ஏன்னா ஆல்ரெடி நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். பட்டு அப்படி நடக்காதில்ல. ஸோ ரியாலிட்டி என்னமோ அதுதானே. இது என்ன ரூமர்? இல்லை, அது வேணாம், அது ரூமராகவே இருந்துட்டோம். டிடிஎஃப் வாசன் அவர்கள் இல்ல வேணாம், காதல்லாம் கிடையாது, காதல்லாம் கிடையாது, காதலா அப்படின்றது இல்ல. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட். சப்போஸ் நான் லவ் பண்ணாம இருந்திருந்தேன் அப்படின்னா இல்ல, ஸ்டில்ஸ் அப்படி சொல்லிச்சு. அப்படியே ஸ்டில்ஸ் காதலா இருக்கிற மாதிரி ஒரு சொல்லிச்சு இல்ல, அந்த ஸ்டில் அது அப்படியே போகல அப்படியே இந்த அக்கா கூட போட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்தது இல்லையா? அவன் நம்ம எடுத்தது இல்லை, நம்ம வீடியோவே பண்ணிட்டோமே. ஓகே. அது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். பட் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் டைம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகணும்னு சொல்லி எனக்குமே உண்மையை சொல்லப்போனால் ஆசையாக இருந்தது. பர்சனலாக சொல்கிறேன். பட் ஃப்ரெண்டாக தான் நாங்கள் இருந்தோம். பட் எனக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு காதல் இருந்துச்சு. அந்த காதலை விட்டுட்டு என்னால் அப்படி போக முடியாதுல்ல, அது ரொம்ப தவறாக இருக்கும். என்னை நம்பி அவ்வளோ வருஷமாக காத்துட்ருக்காங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஆசை கனவு அப்படியே போயிடுச்சு. ஆமா, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. சூப்பர் கிரேட். இப்போ அதே மாதிரி வந்துட்டு டிடிஎஃப் வாசன் அப்படினாலே சர்ச்சை தான். நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், நடந்தா குத்தம் அப்படிங்கிறப்ப உங்களை பத்தி நாங்களே ஒரு 3 கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்களே கிரியேட் பண்ணிட்டீங்களா? அது எல்லாமே நீங்களே கிரியேட். அதுல இதுவரைக்கும் எல்லாமே நீங்களே கிரியேட் பண்ணது தானே. அதனால தானே நீங்க இந்த கேள்வியை கேக்குறீங்க. நாங்க இல்ல, அது வேற யாரோ. சரி, நான் ஒரு 3 கான்ட்ரோவர்சி கொடுக்கிறேன், இது பெட்டர் அப்படி நீங்களே ஒன்னு சூஸ் பண்ணுங்க. பெட்டர் இது கான்ட்ரோவர்சியல், பெட்டர் நான் சூஸ் பண்றேன். கான்ட்ரோவர்சி நீங்களே ரூமர் பண்ணிக்கலாம். இன்னைக்குமே கான்ட்ரோவர்சி நம்ம சப்போர்ட் பண்றது கிடையாது. நான் பெட்டர்னு சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க எது ஓகே. இதெல்லாம் கூட கம்பேர் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டீங்க. வாசன்னா கான்ட்ரோவர்சினா வாசன். நான் எங்க சொன்னேன்? இவர்தான் சொன்னீங்க. அஸ்வின் கான்ட்ரோவர்சி சொன்னாரு. அஸ்வினா கான்ட்ரோவர்சி அப்படின்னா நானும் அப்படிதான் நீங்க சொன்னீங்க. இப்போ வந்து அவர்தான் சொன்னாரு சொல்றீங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒன், 1 கோடிக்கு பைக் வாங்கி 400 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்த டிடிஎஃப் வாசன் முதல்வன். 2வது, தனது காதல் மனைவிக்கு 100 சவரன் மதிப்புள்ள தங்கல் வளையலும் 5 கோடி மதிப்புள்ள வைர ஒட்டியானமும் பரிசீலித்து கொடுத்தார் டிடிஎஃப் வாசன். 100 சவரன்ல வளையலாம், தங்க வளையலாம். எங்க என் பொண்ணு எப்படிங்க நடக்கும்? 100 சவரன் கொடுங்க, 5 கோடியில வைர ஒட்டியானம். ஒட்டியானம்னா நெத்தில போடுறதா வயித்துல போடுறதா? வயித்துல போடுறது. அப்புறம் டிடிஎஃப் வாசனும் மஞ்சள் வீரன் டைரக்டர் செல்லம் அவர்களும் மீண்டும் பாசத்தில் இணைந்தார்கள். இதுல எது பெட்டர் கான்ட்ரோவர்சி? நீங்களே பரப்பீங்க. பெட்டர் நாங்களே பரப்பிக்கிறதா? ஆமா. 1 கோடி ரூபாய்க்கு வாங்கி 400 கிலோமீட்டர் வேகத்துல போனேன்னா லீகலா போவோம். ஜெர்மனில நான் ஸ்பீட் லிமிட் ரோடுன்னு ஒன்று இருக்கு, அதுல லீகலா பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம் கிஃப்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப தங்கத்துல தான் செஞ்சா புடிச்சிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கோடிக்கணக்கில் ஆகும். நான் கேட்டிருக்கேன், முன்னாடியே நான் கேட்டிருக்கேன். என் ஒய்ஃபுக்கு அப்போ லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல, நான் ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என் ஒய்ஃபுக்கு ஒரு கிரீடம் கிஃப்ட் பண்ணணும், ரொம்ப பெரிய கனவு. அது மேபி ஃபியூச்சரில் நடந்தாலும் நடக்கும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படிங்க கிரிஞ்சா உங்களுக்கே ஃபீல் ஆகலையா? ஒட்டியானம் அவ்வளோ பெரிய ஒட்டியானம் போடுறதுக்கு என் ஒய்ஃப் என்ன WWE மேட்ச்ல வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாங்க. பெரிய ஒட்டியானம் இல்ல, அது வைர ஒட்டியானம்ங்கறனால அதுக்கு ஒரு காஸ்ட்லியான காஸ்ட். அப்ப 100 சவரன் வளையல் அது நாங்க அப்படியே போடுவோம். 100 சவரன் வளையல் லாஜிக்கே இல்ல.
மூணாவதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்பிக்கை துரோகம் பண்றவங்களுக்கு லைஃப்ல இடமே கொடுக்க கூடாது. தெரியாம நான் கொடுத்துருப்பேன் லைஃப்ல முன்னாடி. அப்போ அதுதான் கான்ட்ரோவர்சி. ஆனா பட்டு இதானனால வாய்ப்பே கிடையாது. பாசத்தில் இவரும் அவரும் இணைந்தார்கள். இல்ல 400 கிலோமீட்டரே போட்டுக்கோங்க, வேணாம். அதுக்கு நான் இது ரிஸ்க் எடுத்துட்டு போயிடுறேன். ஆனா அது லீகலா நான் ஸ்பீட் லிமிட் நோ ஸ்பீட் லிமிட் ரோடு இருக்கக்கூடிய ஜெர்மனி ரோட்ல. இதெல்லாம் எடுத்துல வெளியே போயிடும். இது எதுக்கு சொல்லி இதெல்லாம் வைப்பாங்க. அது சரி. ஓ லீகலுங்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு வாங்கறீங்களா? ஆஃப் கோர்ஸ். ஐயோ நீங்க ஆஃப் கோர்ஸ்ங்கறீங்க. சரி ஓகே ஓகே. இப்போ நீங்க நீங்க எதுவுமே சூஸ் பண்ணலையே கடைசி வரைக்கும். வேணா அத பறந்து போறது நீங்க சூஸ் பண்ணிக்கிறதா. அவர் கண்டென்ட் கொடுத்துட்டாரு. நீங்க எடுத்து பேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்னொரு கான்ட்ரோவர்சி ஒன்னு வேணுமா? ஐயோ ஃபர்ஸ்ட் டேலி 100 crores மூவி அடிச்சிருச்சு அந்த மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி. இல்ல வேண்டாம். வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க, நாங்க அதை தம்ப்நெயில்ல வச்சிரோம். ஓகே சரி. அடுத்த டைரக்டர் சார் வந்துட்டு சார் இப்போ இவர் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கனால வந்துட்டு எப்படி நடிச்சாருங்கிறத நான் வந்துட்டு அவுட் ஆஃப் 10 நீங்க ரேட் பண்ணுங்க. நான் ஒண்ணு நான் சொல்றேன். ஆக்ஷன் நல்லா பண்ணாரு. Action ஆக்ஷன் நல்லா ரேட்டிங் 0 to 10. 0 to 10 10 10 out of 10. கமல் சரி எல்லாத்துலயும் எந்திரிச்சு சார். Action அவர் 10 னா கம்மி, 0 னா ஜாஸ்தி சார். அவர் எவ்வளவு பெருமையா சொல்றாரு. இதுக்கு ஏதோ பெருமையா பேசிட்டாரா? 10 out of 10 இது ஒண்ணுல பெருமையா பேசுறாரு. எனக்கே சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே. ரொமான்ஸ்ல ரொமான்ஸ்ல 7 6 தரலாம் அவ்வளவுதான். ஏன் சார்? ஏன் அதுல மட்டும் 6? இல்ல இல்ல வரலையா? வரல. அதுல எப்படி 4 வருஷம் காதல் பண்றவருக்கு ரொமான்ஸ் வராம இருக்கும்? 6 மாதிரி 7 மாதிரியா இருக்கு. அது புகைப்படம். ஆமா 6 தாங்க. அது கிரியேட் பண்ணது அது. ஓகே. டான்ஸ் ஒரு 3. இல்ல டான்ஸ் 7 தருவேன். டைரக்டர் தான் சொல்றாரு. உங்களுக்கு நீங்களே சொல்ல கூடாது. நானும் எனக்கு சொல்றேன்ல லீகலான இதுல சுத்தமா வரல. அவருடைய எதிர்பார்ப்பு வேற. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க டான்ஸை, நீங்க பார்த்துட்டு உண்மையான மார்க்க போடுங்க. நான் இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா தப்புகளை திருத்திக்கிட்டு அடுத்த படத்துல பயங்கரமா ஆடிடுறேன். ஓகே சூப்பர். சிங்கிள் ஷாட்லாம் பண்ணிருக்கீங்க, என்னங்க 3 மார்க் தான் கொடுக்குறீங்க? தெரியல, நாங்க பாக்குறோம். பார்த்துட்டு எப்படி இருக்கு நாங்க சொல்றோம். பார்க்கவே இல்ல. ட்ரெய்லர்ல எப்படி சார் டான்ஸ் Sir, தெரியும்? ஓ அந்த பாட்டா பார்த்தோம். அது என்னங்க நீங்க அவங்கள தானங்க சுத்தி சுத்தி இது பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க ஸ்டெப் போட்டு நான் பாத்தேன். ஒரு கமர்ஷியலா நாங்க அப்படி ஒரு சிங்கிள் ஷாட் பண்ணதெல்லாம் பார்க்கல நீங்க. சரி ஓகே விடுங்க. என்ன டேமேஜ் பண்றாரு. நீங்க ஆல்ரெடி வந்துட்டு இப்போ ரொமான்ஸ்ல அவர் கம்மின்னு சொல்றனால எங்களுக்காக இப்போ ஒரு சின்ன டாஸ்க் பண்ணுவோம். கேக்கலையே. என்னது? அவ்வளவுதான் 3 தான். ஆக்ஷன் ரொமான்ஸ் இது. பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். பெர்ஃபார்மன்ஸ் அதுதான் சார். இதுக்குள்ள தான் அது எல்லாமே வந்துருமே சார். ஓகே. ஆக்டிங் ஒரு 8. எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு 7. ஓகே. இவர் எல்லாத்துக்கும் அப்படியே எந்திரிச்சு எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டே இருக்காரு டைரக்டர் சார். உங்களுக்கு டைரக்டர் சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல அடிச்சாலும் சரி திட்டினாலும் சரி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி என் மைண்ட்ல ப்ரிப்பேர் தான் வந்தேன். ஒரு நாள் கூட அவர் திட்டது கிடையாது. நல்ல மனுஷன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு கிரெடிட் தராங்க. 8 7ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. நானும் ஒரு 3 4 தான். ஓகே 3 கொடுக்கும்போது அவரே 7ன்ட்டாரு. ஆமா கிரிட்டிசிசம் கூட ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. நல்லா இருந்தது இல்ல டான்ஸ். நீங்க ரா வீடியோ பாக்கும்போது எவ்வளவு மார்க் தருவீங்கன்னா 3 இல்ல 1 கொடுத்தா கூட நியாயம் தான். ஓகே. அப்போ அது ஒரு மாதிரி எடிட் பண்ணி நல்லா காமிச்சு. இப்போ டான்ஸ்ல எப்படி பயங்கரமா எஃபோர்ட் போட்டு பிராக்டீஸ் பண்ணீங்களா? அப்படிதான் கேட்டேன். ஒரு வாரம் 2 வாரம் கொடுங்க ப்ளீஸ். 2 நாள் கொடுத்தாங்க. அதனால 2 நாள் ஏதோ கொஞ்சம் கடவுளால் மூலியம் உங்களை நல்ல உள்ளவங்க கொரியோகிராஃபர் சார் மாதிரி ஆடிட்டோம். ஓகே ஓகே சரி ஓகே சரி. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து திஸ் ஆர் தட் ஒரு டாஸ்க். சின்ஸ் நீங்க ஒரு பைக் பிரியர்னால இதுவா அதுவா டக் டக்னு சொல்லுங்க. ஓகே ஓகே. டிவிஎஸ் 50 ஆர் ஹீரோ ஹோண்டா? இது கேள்வியே தப்பா இருக்கு பாருங்க. டக்குன்னு ஹீரோ ஹோண்டா. ஹீரோ ஹோண்டா ஒரு பல்சர்? பல்சர் ஒரு அப்பாச்சி? ஐயோ செம கிரிட்டிக்கலான क्वेश्चन. பட் ஈவன் தோ நான் யூஸ் தப்பு பண்ணல தப்பு சொல்லுங்க சார். அப்பாச்சி ஆர் R15? ஐயோ R15 ஆர் KTM? R15 ஆர் ராயல் என்ஃபீல்ட்? R15 ஆர் ஹிமாலயா? R15 ஹார்லி டேவிட்சன் ஒரு பைக் இருக்குல்ல. அப்போ R15 ஆர் ஹார்லி டேவிட்சன்? அது சிசில நிறைய மாறும். நீங்க எது சொல்றீங்கன்னு தெரியல. பட் சும்மா R15 இப்போ எல்லாம் குத்து மதிப்பா சொல்ற மாதிரி அதையும் ஒன்று குத்து மதிப்பா சொல்லுங்க. ஏன் R15னா பவருக்கு மைலேஜ் சர்வீஸ் காஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு மிடில் கிளாஸ் அது ஓட்டுறவங்களோட இதுதானே. இது பைக்கோட ப்ரொமோஷன் இல்ல இது. அது ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு அவ்வளவு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு சரியான ஒரு வண்டி அது. ஓகே. அதனால R15 V3 சூப்பர். ஓகே நீங்க வாங்குன V4லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இந்த கிளிப்பை மட்டும் எங்களுக்கு தந்துருங்க. நாங்க அவங்க கிட்ட கொடுத்து
ப்ரொமோஷனுக்கு ஸ்பான்சர் பேமெண்ட் வாங்கிக்கிறோம். இன்ஃபில்ம் பிராண்ட் வாங்கிக்கலாம். டிடிஎஃப் வாசனும் R15 கண்டிப்பா ஓகே சூப்பர். சரி ஆனா R54ல பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படியா? எனக்கு பைக் பத்தி எதுவும் தெரியாது. அப்ப ஏன் இந்த கேள்வி கேட்டீங்க? நீ உங்களுக்காக தான் கேட்டேன். சரி ஓகே. இப்போ வந்துட்டு சார் உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இப்போ ஐபிஎல் அப்படின்னு படத்துல வந்து நீங்க பேர் வச்சது காரணம் என்ன சார்? ஐபிஎல்னு கிரிக்கெட் அட்டென்ஷன் ஃபேன்ஸ் அந்த ஒரு இதுக்காகவா இல்லை இந்த ஸ்கிரிப்டே வந்து லா பற்றின ஸ்கிரிப்ட். அப்போது லா பற்றின ஸ்கிரிப்ட்னாக்கா மக்களுக்கு போய் சேரணும். அப்போது ஐபிசி அப்படிலாம் இருக்கும்போது ஏற்கனவே ஐபிசி டைட்டிலாக வந்திருக்கு. அதனால் ஐபிஎல்னு வச்சாக்கா இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஐபிஎல் வேறு லெவலில் ரீச் ஆகிருக்கு. அதனால் ஐபிஎல்னு வச்சாக்கா நம்ம மக்களுக்கு ஈஸியாக சேர்ந்தோம் நம்ம படத்தை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஐபிஎலுக்கு நான் டெஃபினேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் இந்தியன் பீனல் லா அப்படின்னு பண்ணேன். தமிழில் இந்திய தண்டனை சட்டம். இதுதான் மக்களுக்கு ஈஸியாக சேரும் அப்படின்னு அந்த கேட்சு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே ஐபிஎல் சொல்லும்போது சூப்பராக எல்லாம் ஐபிஎல் ஈஸியாக ரீச் ஆச்சு மக்கள்கிட்ட. ஐபிஎல் சொல்லும்போதே ஆமாம் வாசன் நடிக்கிறாரு அப்படி கிஷோர் நடிக்கிறாரு அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஐபிஎல் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கு. அதர் கேரளாவிலேயும் ரீச் ஆகிருக்கு, தெலுங்குலேயும் ரீச் ஆகிருக்கு, கர்நாடகா ரீச் ஆகிருக்கு. ஏன்னா நான் கமெண்ட் பண்ணும்போது தெலுங்குல இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போது அங்கேயும் ரீச் ஆகிருக்கு, கமெண்ட்ஸில் வந்திருக்காது. அப்போது எல்லா இடத்துலையும் இது ரீச் ஆகிருக்கு ஐபிஎல். ஏன்னா இது வேர்ல்டு வைடு ஐபிஎல்ங்கிறது வந்து வேர்ல்டு வைடு ஒரு வேர்டு அது. அதனால் எங்களுக்கு இது ஈஸியாக இருந்துருக்கு. அதுக்காக தான் இதை சூஸ் பண்ணேன். அதுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திச்சாங்க. அது வந்து பிசிசிஐல இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு இந்த பேர் வச்சதுக்கு பரவாயில்ல எல்லாம் தாண்டி கடந்து வந்துட்டீங்க. நாங்க எல்லாரும் அவரே கை காமிச்சிட்டோம். சரி எதுவா இருந்தாலும் நீங்க வாங்கிக்கோங்க, எங்களிடம் வராதீர்கள். இதெல்லாம் ஞாபகப்படுத்த கூடாதுன்னு இருந்தேன். திரும்ப அவங்கள தூங்குறவங்களை எழுப்புற மாதிரி இருக்கு. அது போஸ்டர்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஐபிஎல் அப்படின்னு சொல்லி. அப்பதான் அஃபிஷியலா போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு. வசன் என்ன வசன் நீங்கள் போஸ்டர் ரிலீஸ் பண்ண உடனே பிசிசிஐலேருந்துலாம் கால் பண்ணுறாங்களே என்னென்ன என்னோட கடமை இது என்னால் தான் நடந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அது மாதிரி பண்ண. ஆனால் உங்களுக்கு கான்ட்ரவர்சி புதுசு இல்லை, பிரச்சனை புதுசு இல்லை. என்னங்க இப்படி கிளப்பி விட்டுறதுனால தான் எனக்கு புதுசு இல்லாமல் மாறிடுச்சு. சரி பட் ஜோக்ஸ் அப்பார்ட் எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துகிட்டு இருக்குல்ல, அது எப்படி நீங்கள் திருப்பி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி ஓகே திருப்பி நீங்கள் என்ன ஆனாலும் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி யூ ஆர் ஷோயிங் அப். அது எப்படி அந்த ஆட்டிட்யூட்? முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும். ரொம்ப பிலாசபிக்கலா பேசுறாரு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு நைட் இன்டர்வியூ கொடுக்குற வரைக்கும் இந்த புக்ல ஒரு 3000 கொட்டேஷன் சொல்லிருக்காரு. இதெல்லாம் ரீல்ஸ்ல வரது கொட்டேஷன் தானே. எங்கேயாவது பார்த்துருப்போம்ல. இது வந்து நம்ம டோரா குச்சில பார்த்தது. சார் இப்போ படத்துல நடிக்கும் போது ஒரு ஒன் ஆஃப் த மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியா இருக்கலாம், இல்ல ஏதாவது சம்பவமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அதுனா என்ன இருக்கும்? ஒரு சேசிங்கில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அது எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட்டு. அதாவது இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு 4 பேர் துரத்திட்டு இந்த ஸ்ட்ரீட்டுக்கு மிடில் ஒரு ஷாப் இருக்கும், அது கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் ஓடணும். அப்படி ஓடும்போது எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரு 500 பேர்கிட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பைக்கு இது வரும்போது கரெக்டாக பாசிங் எல்லாமே பாசிங் வச்சு ரெடியாக இருக்கும்போது அங்கே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அங்கே மாஸ்டர் சொல்லும்போது டிலே ஆகிடுச்சு. இவங்க அந்த டைமிங்கில் பைக்கு விட்டாங்க. ஒரு பைக் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் கிராஸ் பண்ணிட்டு போகும்போது அதுக்கப்புறம் அடுத்த பைக் வரணும். இப்போ இவர் ஓடி வரும்போது ஃபஸ்ட்டு பைக் கொஞ்சம் அட்வான்ஸாக பிடிச்சி செகண்ட் பைக்கு அது டைம் கொடுத்துட்டா அந்த செகண்ட் பைக் கிளம்பிட்டாங்க. இவங்க வரதில் அங்கே மாஸ்டர் ஆக்சிஸ் பண்ணது லேட் ஆனதுனால இவர் கரெக்டாக அவர் வர்றதுக்கு இவர் ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடணும். ஜம்ப் பண்ணும்போது பைக்கர் மேலே குதிச்சிட்டார். இல்ல ரெண்டு பேருமே பிளைண்ட் ஸ்பாட், இந்த பக்கமும் பிளைண்ட் ஸ்பாட். அப்படியே நீங்க ஜம்ப் பண்ணி நீங்க ஓட இல்ல, இவருக்கு இந்த பக்கம் ஓப்பனதோட இவரால் எகிரிக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் ஏன்னா இவரு கொடுத்துக்கிறது இதாவே. அதனால் இப்படி ஜம்ப் பண்ணி ஓடணும். ஜம்ப் பண்ணது பைக் மேலே ஜம்ப் பண்ணிட்டார். அவரும் ரன்னிங்கில் இருக்கார், இவரும் ஜம்ப் பண்ண கீழே விழுந்துட்டார். கீழே வந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதாவது ஏன்னா ஆல்ரெடி இவருக்கு வந்து கொஞ்சம் பேக்கில் பெயினாக இருக்குது. பைக்கில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அவருடைய இதில். அப்போது இதுக்கப்புறம் என்ன ஷூட்டிங் நடக்குன்னு ஒரு பயம். ஏன்னா நாங்கள் அவுட்டோரில் போயிருக்கோம், மதுரில் ஷூட் வச்சுருக்கோம். அது அன்னையோட ஷூட் முடியுது. இப்போ திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாக்கா இதுக்காக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அது ஒரு உள்ள பிடிச்சிரு பாயிண்டாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் துடிச்சிருந்து. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏதோ அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது,
அதை நம்ம கேர் எடுக்கணும் அப்படின்னு ஓடி பார்த்தா அப்புறம் கொஞ்சம் நான் வாசனை அப்படின்னு இல்லை சார் ஓகே சார் நான் போயிடலாம் சார் டேக் போயிடலாம் சார் அப்படின்னு ஓகேன்னு போட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஏன்னா எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணார். அதை ஷூட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் பிளான் பண்ண மாதிரி அதை ஷூட்டு முடிஞ்சுது. சூப்பர். எப்படி விழுந்தப்போ உங்க மனநிலைமை எப்படி இருந்துச்சு? அடப்பாவிங்களா என்னடா இப்படி விட்டீங்களா பைக்கு பார்க்க மாட்டீங்களா? அதுக்கப்புறத்துலேருந்து எங்கே ஓட சொன்னாலும் இருங்க ஏதாவது வண்டி வருதா கரெக்டாக பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்கன்னு ஒரு டபுள் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம அதை ஆரம்பிக்கிறது. அது ஒரு ஏன்னா அவ்வளோ குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே வாக்கி டாக்கில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக எதுவும் நடந்துடாது அப்படின்னு சொல்லி தான் எப்போவுமே 100% சேஃப்டி மெஷர்மெண்ட்டில் தான் எல்லா ஷெட்டுமே நடக்கும். பட் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு ஃப்ளூக்கில் நடக்கிறது தானே, அதை நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல, அப்படி நடக்கிறது தான். இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயும் ஆம்புலன்ஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். எதுவுமே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இல்லாமல் நாங்கள் எதுவுமே செஞ்சது கிடையாது. பட் அந்த அளவுக்கு ஆம்புலன்ஸில் போகிற அளவுக்கு நடக்காது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து அதே மாதிரி பைக் சேசிங் எல்லாமே அந்த ஃபஸ்ட் எய்ட்லேருந்து நர்ஸ்லேருந்து டாக்டர்லேருந்து அந்த ஸ்பாட்டில் வச்சுருந்தோம். அதனால் எங்களுக்கு அது ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கொடுக்கணுன்றதாக பண்ணியிருந்தோம். பட் ஆண்டவன் போதும் எதுவும் நடக்கலை. அது ஐபிஎல்லுக்காக எதுவும் நடக்கல, சந்தோஷமாக இருந்தது. சார் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு உங்களை ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவரை காஸ்ட் பண்ணும்போது இவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் உங்களுக்கு ஆப்வியஸ்லி இவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும்ல, உங்களுக்கு தெரியாதா? என்னங்க சொல்றீங்க? அப்படி நான் யூடியூப் கன்சம்ஷன் கிடையாது, எனக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கன்சம்ஷன் கிடையாது, நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா பார்க்க மாட்டேங்க. எங்க வீட்டுல வேற எனக்கு வந்து இவரு பெரிய ஆளு, இவரு வந்து ஸ்டோரி பாக்கிறதுக்குலாம் நேரம் கிடையாது இப்படின்னு வேற சொல்லுவாங்க. நிஜமாலே நீ ஸ்டோரி போட்டா மட்டும் நாங்க பாக்குறோம்னா எனக்கு ஸ்டோரி போடணும்னு தோணுது போடுறேன், எனக்கு பார்க்கணும்னு தோன்ற அன்னைக்கு நான் பார்த்துடுறேன் அப்படின்னா. பட் நிஜமாலே அதுக்கு டைம் இருக்காது. அதுக்கு மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் எடுத்து என்னைக்காவது ஒரு சண்டே அந்த மாதிரி உட்காந்து பண்ணணும்னா பண்ணலாம். பட் அந்த மாதிரி ஐ டோன்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி அடிக்டிவ்னஸ் வந்து நம்ம டைமை நிறைய சாப்பிட்ருது. அப்படி பண்ணா நான் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்றாரு ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அப்படி சொல்லல, ரொம்ப நேரம் ரீல்ஸ் பார்க்காதீங்கன்னு சொல்றேன். கரெக்ட். டிடிஎஃப் வாசன் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுப்பாங்க. நான் ஃபுட் ரீல் பார்ப்பேன். என் அல்காரிதம்ல அப்படி பார்த்தா வந்து ஃபுட் ரீல்ஸ் நல்லா வரும். எல்லாத்தையும் பார்த்துட்டு பசிக்கும் எதுவுமே செஞ்சு சாப்பிடுறது இல்லை, செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வரும். அப்புறம் சாட்டர்டே அதுவுமா நான் ஃபேமிலி குரூப்ல ஒன்று போட்டுருவேன், இந்த பாருங்க இந்த ரீல் பாருங்க, இதை நாங்கள் செய்ய போறேன் அப்படின்னு பார்த்தா கடைசியில பார்த்தா ஒய்ஃப் தான் கூட இருந்து எல்லாத்தையும் உடச்சி கிடிச்சு எல்லாத்தையும் தருவாங்க. நம்ம லாஸ்ட்ல போய் கிண்டிட்டு அதை ரீலா போட்டுட்டு நம்மளுக்கு பேரை வந்து. சூப்பர். அதே மாதிரி உங்க ரீல் ஃபீல்ட் அதிகமா என்ன வரும்? இவருக்கு ஃபுட் ரீல்னாரு, உங்களுக்கு பைக் ஃபுல்லா பைக் ரிலேட்டடா. பைக் மேல ஆர்வம் எப்படி வந்துச்சு? அது அப்போலேருந்தே டீசல் இன்ஜின் புல்லட் வச்சிருக்காங்க. முன்னாடியிலேருந்தே எல்லாம் ஹீரோ ஹோண்டா, டிவிஎஸ் 50 அப்புறம் சைக்கிள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம்லேருந்தே அப்போ வந்து ஒரு டீசல் இன்ஜின் புல்லட் வச்சிருந்தாரு. அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்பா தவறிட்டார், அந்த புல்லட்டை யாருமே ஓட்டல. அது அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு, டஸ்ட் மேலே டஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு, வண்டி போயிட்டே இருந்தது. அது வண்டி நம்மளால் ஸ்டார்ட்டும் பண்ண முடியல. ஸ்டார்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, ஏன்னா ஸ்டார்ட்டும் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ரைட் சைட் பிரேக் லெஃப்ட் சைட் கியர், நம்ம பைக்கில் இன்வெர்ட்டடாக இருக்கும். அது எப்படி இருந்தாலுமே இன்வெர்ட்டடாக இருக்கும், அதனால ஓட்டவும் தெரியாது. அது அப்படியே அந்த பைக்கே பார்த்து அப்படியே அந்த ஒரு பைக் அப்பாவோட பைக்கில் தான் அப்படி வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு காதலில் மாறிடுச்சு. சூப்பர் சூப்பர் கிரேட். ஓகே சார், இப்போ அதே மாதிரி வந்துட்டு நவம்பர் 28 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் ஏதாவது மக்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இல்லை இப்போது ஊடகம் வந்து தெருலேயும் ரோட்லேயும் வந்திருக்கு. ஆனால் வீட்டில் வந்து நம்ம சேஃபாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளமும் அது உள்ளே வந்திருக்கு. அதை நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கணும். அதே மாதிரி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அந்த சிஸ்டத்தில் வேறு யாருக்கும் நடந்தது அதனால் நம்ம வீட்டில் நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. நாம் எவ்வளோ சமுதாயத்தில் எவ்வளோ உஷாராக இருக்கணுமோ, எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த நம்ம சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியும். இல்லைன்னா எங்கேயா ஒரு சாதாரண மனிதனை பணபலம் அதிகாரப்படும் ஏதாவது வகையில் நம்மளை அழுத்தும் போது அந்த வலி அதிகமாக இருக்கும், தாங்க முடியாத வலியாக இருக்கும். குடும்பமும் சின்ன பின்னமாகிற ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இருங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க. நம்ம வாழ்க்கை நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம் தான் அதை வாழணும். எப்படி வாழணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் சேஃபாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு தான் இந்த படம் வந்துருக்கேன். ஓகே சூப்பர் சார், சூப்பர். ஆல் தி பெஸ்ட். படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பிக் விஷஸ் ஃப்ரம் ஆலைமலை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். வர 28 ஐபிஎல் இந்தியன் பின்னெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துருங்க. கண்டிப்பாக. ரொம்ப